உங்களுடைய மொபைல்லையோ லேப்டாப்லையோ கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் மொபைல்லேயே வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து டெஸ்க்டாப் சைட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புக் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அடுத்தது கூகுளில் மேக் மை ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த அஃபிஷியல் வெப்சைட்ஸ் கிடைக்கும். இதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா மேக் மை ட்ரிப்போடைய ஹோம் பேஜ் போகும். இந்த பேஜில் 3 ஆப்ஷன் இருக்கும். ஒன் வே, ரவுண்ட் ட்ரிப், மல்டி சிட்டி. ஒன் வேன்றது ஒரு ஏர்போர்ட்லேருந்து ஒரு ஏர்போர்ட்டுக்கு மட்டும் நீங்கள் போகிறதுக்காக சூஸ் பண்ணுறது. ரவுண்ட் ட்ரிப்ன்றது அதே ஏர்போர்ட்டுக்கு நீங்கள் திரும்பி வரணும்னா நீங்கள் வந்து ரவுண்ட் ட்ரிப் சூஸ் பண்ணிக்கலாம். மல்டி சிட்டின்றது ஒரு சில பேசஞ்சர் வந்து நிறைய ஏர்போர்ட் போவாங்க. உதாரணமாக திருச்சியிலேருந்து மதுரை டு கோயம்புத்தூர் வந்து டெல்லி, இது போல் பல ஊருக்கு போவாங்க. அவங்க வந்து மல்டி சிட்டின்னு சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நான் வந்து ஒன் வே தான் நான் சூஸ் பண்ண போகிறேன். அடுத்தது இந்த ஃப்ரம்ன்ற ஆப்ஷனில் எந்த ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் கிளம்புறீங்களோ அந்த ஏர்போர்ட்டோட நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணணும். உதாரணமாக நீங்கள் சென்னை ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா சென்னை நீங்கள் டைப் பண்ணாலே சென்னை ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்துக்கோங்க. அடுத்தது 2 ஆப்ஷனில் எந்த ஏர்போர்ட்டுக்கு நீங்கள் போக போகிறீங்களோ அந்த ஏர்போர்ட் நேம் வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். உதாரணமாக நீங்கள் சென்னையிலேருந்து திருச்சி வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா திருச்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணாலே திருச்சி ஏர்போர்ட் அட்ரஸ் உங்களுக்கு வரும். அதை வந்து நீங்கள் கிளிக் கொடுத்துக்கோங்க. அடுத்தது எந்த டேட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னு அப்படின்னு சூஸ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் டிபார்ச்சர் ஆப்ஷன் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேலண்டர் ஓப்பன் ஆகும். இந்த கேலண்டரில் டிஃபால்ட்டாகவே உங்களுக்கான ஃபேர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எந்த டேட் வந்து நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டுடைய ஸ்டார்டிங் ஃபேர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை பார்த்து கூட நீங்கள் ஓரளவுக்கு வந்து எந்த டேட்டில் வந்து ஃப்ளைட் ஃபேர் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எந்த டேட்டில் வந்து ட்ராவல் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த டேட்டை வந்து நீங்கள் கிளிக் கொடுங்க. அடுத்தது ட்ராவல்ஸ் அண்ட் கிளாஸ்னு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்துட்டு எத்தனை பேசஞ்சர் ட்ராவல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கொடுக்கணும். இதில் 3 கேட்டகரி இருக்குது. அடல்ட்டு, சில்ட்ரன், அப்புறம் இன்ஃபன்ட்டு. அடல்ட்ன்றவங்க 12 வயசுக்கு கம்ப்ளீட் ஆனவங்க மேலே இருக்கிறவங்க எல்லாருமே அடல்ட் கேட்டகரியில் வருவாங்க. சில்ட்ரன்ன்றவங்க 2 வயசுலேருந்து 12 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க சில்ட்ரனில் வருவாங்க. இன்ஃபன்ட்ன்றவங்க பிறந்ததுலேருந்து 2 வயசுக்குள்ளே யார் இருந்தாலும் இன்ஃபன்ட் கேட்டகரியில் வருவாங்க. இதில் பேசஞ்சர் தெரிஞ்சுக்க வேண்டிய கண்டிப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கும் சில்ட்ரனுக்கும் ஒரே ஃபேர் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரெயினில் நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிங்கன்னா சில்ட்ரனுக்கு வந்து அரை டிக்கெட் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் ஃப்ளைட் அப்படி கிடையாது. ஃப்ளைட்டை பொறுத்த வரைக்கும் அடல்ட்டுக்கும் சில்ட்ரனுக்கும் ஒரே ஃபேர் தான் பே பண்ணணும். ஆனால் இன்ஃபன்ட் பொறுத்த வரைக்கும் இன்ஃபன்ட்டுக்கு ஃபீஸ் மட்டும் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். டொமஸ்டிக் பொறுத்த வரைக்கும் 1500 rupees வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிங்கன்னா இன்ஃபன்ட்டுக்கு வந்து 3000 உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த செக்டார் பொறுத்து உங்களுக்கு மாறும். அடுத்தது இதில் வந்து எத்தனை அடல்ட் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க, எத்தனை சில்ட்ரன் ட்ராவல் பண்ணுறாங்க, எத்தனை இன்ஃபன்ட் ட்ராவல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணணும். இந்த வீடியோவில் நான் ஒரு அடல்ட்டுக்கு மட்டும் தான் நான் வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண போகிறேன். ஒருவேளை நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது 2 அடல்ட் இருந்தாங்கன்னா 2 அடல்ட் சூஸ் பண்ணிக்கலாம். சில்ட்ரன் எத்தனை பேர் போகிறாங்களோ அவங்கள சூஸ் பண்ணிக்கலாம். இன்ஃபன்ட் இருந்தாங்கன்னா இன்ஃபன்ட் சூஸ் பண்ணிக்கலாம். எது வேணுமோ நீங்கள் ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து அப்ளைன்னு கொடுங்க. கீழே வந்து உங்களுக்கு 4 எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட், சீனியர் சிட்டிசன், ஆர்ம்டு ஃபோர்ஸ் அண்ட் டாக்டர், நர்ஸு. இதில் ஏதாவது கேட்டகரியில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் கொடுத்துட்டு நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஆனால் செக்இன் கவுண்டரில் இதுக்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். உதாரணமாக நீங்கள் டாக்டர், நர்ஸுன்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் கொடுத்து நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா செக்இன் கவுண்டரில் நீங்கள் டாக்டருக்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஒருவேளை உங்களுடைய கரெக்டான டாக்குமெண்ட் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா அந்த ஃப்ளைட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ண முடியாது. அதனால் இந்த கீழே இருக்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் கொடுக்கும்போது கரெக்டான டாக்குமெண்ட் இருக்கா, கரெக்டான வேலிடிட்டியான ப்ரூஃப் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கிளிக் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரெகுலர் கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து கீழே சர்ச்ன்ற ஆப்ஷன் சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜில் எந்த டேட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்களோ அந்த டேட்டில் ஆப்ரேட் ஆகிற எல்லா ஃப்ளைட் டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு இருக்கும். இதில் வந்து எந்த ஃப்ளைட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த ஃப்ளைட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வந்து ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபில்டர் ஆப்ஷன் சூஸ் பண்ணியும் உங்கள் ஃப்ளைட்டை வந்து ஈஸியாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உதாரணமாக உங்களுக்கு நான் ஸ்டாப் ஃப்ளைட் வேணும்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எந்த டைமிங்கில் வேணுமோ அதுக்கான எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபில்டர் ஆப்ஷன் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதர் சார்ட் அப்படின்னு நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா இயர்லி டிபார்ச்சர் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிபார்ச்சர் வந்து உங்களுக்கு அசெண்டிங் ஆர்டரில் வந்துடும். அதாவது ஃபஸ்ட்டு ஃப்ளைட்லேருந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா 5:45 தான் ஃபஸ்ட் ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதை தொடர்ந்து வந்து 9:30, 11:15 இது போல் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதில் வந்து எந்த ஃப்ளைட் வேணாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சீப்பஸ்ட் ஃப்ளைட் வேணும்னா இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் கொடுத்தீங்கன்னா சீப்பஸ்ட் ஃப்ளைட் எதுவோ அது வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து டிஸ்பிளே ஆகும். அந்த ஃப்ளைட் வந்து நீங்கள் கிளிக் கொடுத்துக்கலாம். நீங்கள் எந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த ஃப்ளைட்டை வந்து நீங்கள் வியூ ப்ரைஸ் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போகும். அதுக்கு முன்னாடி லாக் திஸ் ப்ரைஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 192 அப்படின்னு இருக்குது. அந்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக் மை ட்ரிப்பில் லாக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் போகிறது வந்து டவுட்டாக இருக்குன்னா இந்த 192 ரூபா மட்டும் நீங்கள் பே பண்ணிங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு உங்களுடைய ஃப்ளைட் டிக்கெட்டை வந்து ஒரு 12 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். அதற்கான ஆப்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க.
ஒருவேளை உங்களுக்கு வேணும்னா அதை நீங்கள் கிளிக் கொடுத்து அவைல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வியூ ப்ரைஸ் போங்க. இதில் வந்து 4 டிஃப்ரெண்ட் ஃபேரில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த 4 டிஃப்ரெண்ட் ஃபேருக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு அட்வான்டேஜ் இருக்கும், அதை ஒவ்வொரு சர்வீஸும் கூட்டிகிட்டே இருக்கும். இதில் எது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு தோணுதோ அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2வது ஆப்ஷன் வந்து ரூ. 2325 ஃபேர் பை மேக் மெட்டீரியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் சூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனோட இதில் வந்து ஒரு ரூ. 100 கிட்ட கம்மியாக இருக்குது. இந்த ஆப்ஷனை வந்து நான் சூஸ் பண்ண போகிறேன். கிளிக் கொடுத்துட்டு புக் நவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜில் நீங்கள் சூஸ் பண்ண ஃப்ளைட்டோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதாவது எந்த ஏர்லைன்ஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க, எந்த ஏர்க்ராஃப்ட் மாடல் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க, எத்தனை மணிக்கு ஃப்ளைட் டிபார்ச்சர், எத்தனை மணிக்கு போய் சேருது, ஹேண்ட் லக்கேஜோடைய அலவன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, செக்இன் லக்கேஜ் எத்தனை கொண்டு போகலாம், எவ்வளோ கிலோ வந்து கொண்டு போகலாம், இது போல் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் கீழே வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கணும். இதில் ஆட் நியூ அடல்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கேட்கும். இதில் வந்து உங்களுடைய நேம் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்கணும். இதில் வந்து ஃபஸ்ட் அண்ட் மிடில் நேம்ன்றது டொமஸ்டிக் ஃப்ளைட்டாக இருந்தீங்கன்னா ஆதார் கார்டில் என்ன நேம் வந்து உங்களுக்கு இருக்கோ அதை வந்து நீங்கள் கொடுங்க. உதாரணமாக என்னுடைய ஆதார் கார்டில் வந்து இனியன் ஆர் அப்படின்னு இருக்கும், நான் அதை கொடுத்துக்கிறேன். லாஸ்ட் நேம்ன்றது உங்களுடைய அப்பா நேம் கொடுங்க. அடுத்தது மேலே ஃபீமேலான்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது கண்ட்ரி கோடு வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்தியானா 91 சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன மொபைல் நம்பர் வந்து நீங்கள் கொண்டு போகிறீங்களோ அந்த மொபைல் நம்பர் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுங்க. ஏன்னா மொபைல் நம்பருக்கு தான் உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க. அடுத்தது உங்களுக்கு வீல் சேர் ஃபெசிலிட்டிஸ் வேணும்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து ஃப்ரீ சர்வீஸ் தான், நீங்கள் அமௌண்ட் வந்து பே பண்ண தேவையில்ல. அடுத்தது புக்கிங் டீட்டெயில்ஸ் வில் பி சென்ட் டு அப்படின்னு இருக்குது. இதில் வந்து கரெக்டாக உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுங்க. ஏன்னா இதில் என்ன நம்பர் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த நம்பருக்கு தான் உங்களுடைய டிக்கெட் காப்பி, உங்களுடைய போர்டிங் பாஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே அனுப்புவாங்க. அதே போல் இமெயில் ஐடியும் கரெக்டாக கொடுங்க. இமெயில் ஐடி என்ன இமெயில் ஐடி கொடுக்குறீங்களோ அந்த இமெயில் ஐடிக்கு தான் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் வரும். அடுத்தது உங்களுக்கு இந்த டிக்கெட் காப்பி வந்து ஜிஎஸ்டியோடு வேணும்னா இந்த ஆப்ஷன் வந்து ஜிஎஸ்டி நீங்கள் கொடுக்கலாம். அடுத்தது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. ஒரு ரிவ்யூ டீட்டெயில்ஸ் வரும். இந்த டீட்டெயில்ஸில் உங்களுடைய நேம் லாஸ்ட் டைம் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒருவேளை கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் நேம் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அடுத்தது கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்த பிறகு அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜில் நீங்கள் எந்த சீட்டில் வந்து ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த சீட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரைட் சைடில் ஒரு பாப்அப் மெசேஜ் இருக்குது, அதில் வந்து நோ லெட் மீ சூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த சீட் மேப்பில் எந்த சீட் வந்து உங்களுக்கு வேணுமோ அந்த சீட்டில் வந்து உட்காந்து ட்ராவல் பண்ணுறதுக்காக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் எந்த ஏர்க்ராஃப்ட்டை வந்து நீங்கள் போகிறீங்களோ அந்த ஏர்க்ராஃப்டோட சீட் மேப். உங்களுக்கு விண்டோ சீட் வேணும்னா இந்த லெஃப்ட் சைடு கார்னோ ரைட் சைடு கார்னோடும் உங்களுக்கு விண்டோ சீட்டாக இருக்கும். இதில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறவங்க விண்டோ சீட்டில் உட்காந்து ட்ராவல் பண்ண நினைப்பாங்க. அவங்க வந்து விண்டோ சீட்டை சூஸ் பண்ணணும்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு எந்த ஒரு சீட் ப்ரிஃபரன்ஸ் இல்லை, எந்த சீட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காசை வேஸ்ட் பண்ணாமல் கீழே வந்து ஸ்கிப் டு ஆட் ஆன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு போயிடும். நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதுனால உங்களுக்கான சீட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏர்லைன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தாகணும். நீங்கள் காசு கொடுத்து தான் சூஸ் பண்ண அவசியம் கிடையாது. இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் விருப்பப்பட்ட சீட்டில் வந்து நீங்கள் சூஸ் பண்ண நினச்சா மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ண போதும். அப்படி இல்லைனா ஸ்கிப் டு ஆட் ஆன் நீங்கள் கொடுங்க, அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இதுலேயே வந்து உங்களுக்கு நிறைய ஆட் ஆன் சர்வீஸ் இருக்குது. இது நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. நிறைய ஆட் ஆன் சர்வீஸ் இருக்குது. அதாவது உங்களுக்கு பிக்கப் பாயிண்ட் இருக்குது, ட்ராப் பாயிண்ட் இருக்குது. எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது போல் உங்களுக்கு நிறைய ஆட் ஆன் சர்வீஸ் இருக்குது. ஒவ்வொரு சர்வீஸும் நீங்கள் ஆட் ஆன் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். சப்போஸ் அப்படி இல்லைனா ப்ரொசீட் டு பே அப்படின்னு சொல்லி இருக்குது, அது நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வியூ ஆல் கூப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எதாவது ஆஃபர் இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே காட்டும். ஆல்ரெடி நம்ம ஆஃபர் வந்து அவைல் பண்ணியிருக்கோம், அதாவது 270 rupees வந்து ஆஃப் அவைல் பண்ணியிருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு வேறு எதாவது ஆஃபர் வேணும், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஆஃபர் வந்து இருக்குன்னா அதை நீங்கள் கிளிக் கொடுத்து அவைல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் அதே ஆப்ஷன் நீங்கள் வச்சுக்கிட்டு கீழே வந்து ப்ரொசீட் டு பே கொடுங்க. ப்ரொசீட் டு பே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜில் பேமெண்ட் பண்ணுறதுக்கான எல்லா ஆப்ஷனும் இருக்கும். நீங்கள் வந்து கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பண்ணலாம், யூபிஐ கார்டு, டெபிட் கார்டு, இஎம்ஐ, நெட் பேங்கிங், இது போல் நிறைய ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் பே பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் புக் பண்ண ஃப்ளைட் வந்து கரெக்டான டேட்டில் இருக்கா, கரெக்டான டைமில் இருக்கா, நீங்கள் கொடுத்த நேம் வந்து கரெக்டாக இருக்கா, உங்களுடைய இமெயில் ஐடி கரெக்டாக இருக்கா, ஃபோன் நம்பர் கரெக்டாக இருக்கா, எல்லா டீட்டெயில்ஸும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் ஆப்ஷன் போங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் டேட் சேஞ்ச் பண்ணாலும் இது காசு தான் நீங்கள் பே பண்ணணும். அதே போல் உங்களுடைய நேமில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலும் ஏர்லைன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி என்ஷூர் பண்ணிவிட்டு நீங்கள் பே பண்ணுங்கள். பே பண்ண அடுத்த நிமிஷமே உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் உங்களுடைய இமெயில் ஐடிக்கும் டிக்கெட் காப்பி வந்து மேக் மை ட்ரிப்லேருந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க. அந்த டிக்கெட் காப்பி வச்சு நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம்.
நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யாராவது ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணுறாங்க, மேக் மை ட்ரிப்பில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண நினச்சாங்கன்னா அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ண கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். உங்களுக்கு ஃப்ளைட் ட்ராவல் பற்றி வேறு எந்த டவுட்டாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்க ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் ட்ராவல் சம்மந்தமான எந்த ஒரு வீடியோக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.